ஓ முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நான் சொன்ன இந்த தேதியில தான் உன்னை தேடி ஒருத்தர் வரப்போறாரு. அவர் மூலமாக தான் நான் உனக்கு கொடுத்த வாக்கையெல்லாம் நிறைவேற்ற போறேன். ஆம் என் செல்வமே, எனக்கு எதிர்மாறாக தான் நடக்குது. நான் எது நடக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது நடக்கவும் மாட்டேங்குது, கிடைக்கவும் மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு வாழ்க்கையை நினச்சி நொந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்காகவே எல்லா நல்லதையும் நீ கேட்காமலே செய்வதற்காக இந்த நபரை உன்னை நோக்கி வரவழைக்க போகிறேன். நாளைக்கு நிச்சயமாக அந்த நல்லது நடக்கவே போகுது. நீயும் உன் முகத்தில் புன்னகையோடு என்னை நோக்கி ஓடிவா. உனக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் நான் அதிகமாகவே அள்ளி கொடுத்து அற்புதமாகவே உன் வாழ்க்கையை மாற்றிடுவேன் என் செல்வமே. என்னுடைய அன்பு பிள்ளையாகிய உன்னை யாரும் தொந்தரவு செய்யாத வரைக்கும் நான் அமைதியாக இருப்பேன். யாராவது வேணும்னே உனக்கு தீங்கு செய்யணும், கெடுதல் செஞ்சு அழிக்கணும்னு நினச்சாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். இத்தனை நாளாக நான் உனக்கு நல்லதை எடுத்து சொன்னேன், நன்மைகளை செய்ய சொன்னேன். ஆனால் உனக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஒரு சிலர் உனக்கு ஆதரவாக இல்லாட்டியும் பரவாயில்ல, உனக்கு எதிராகவும் உன்னை அழிக்கவும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு என்னால் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? அதனால்தான் உன் சார்பாக உனக்கு சாதகமாக வேலை செய்ய நானே களமிறங்கிட்டேன். நாளைக்கு வரக்கூடிய இந்த நபரின் ரூபத்தில் அவருடைய சாயலில் நானே வந்து உனக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வேரோடு சாய்க்க போகிறேன் என் செல்வமே. இவங்க உதவி செஞ்சால் இந்த வேலை நல்லபடியாக முடியுமே நீ நினச்சிக்கிட்டு இருக்க பற்றியா? அந்த விஷயம் நல்லபடியாக வெற்றிகரமாக நீ நினச்சது போலவே முடியும்படி நானே உனக்கு உதவி செய்கிறேன். இத்தனை நாளாக உனக்கு தடையாக இருந்த எல்லாமே நீங்கி போய் இப்போது சந்தோஷமாக நீ வாழ போகிற. உன் மன பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சு உன் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் இந்த நபரின் ரூபத்தில் நானே உன்னை தேடி வரப்போகிறேன். நானே அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கிட்டு வரும்போது இனி யாருமே எதுவுமே உனக்கு தேவையில்லை தானே. எந்த தடையாக இருந்தாலும் சரி, எந்த தடங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே உடைச்செறிஞ்சு உன் வாழ்க்கையை பொற்காலமாக மாற்றுறதுக்காக வரப்போகிறேன். உன் குடும்பத்தில் ஒருத்தர் என் மேலே முழு நம்பிக்கை வச்சு என்னை சரணடைஞ்சாலும் உன் குடும்பத்தையே காப்பாற்றும் பொறுப்புள்ளவனாக நான் மாறிடுவேன். அப்படி இருக்கும்போது உன் குடும்பத்தில் எல்லாருமே என்ன நம்புறீங்க? நம்புறது மட்டும் இல்லாமல் என் மேலே பக்தியோடு மட்டும் இல்லாமல் பாசத்தோடவும் இருக்கும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டியது என்னுடைய கடமை தானே. இத்தனை நாளாக நீ வாழ்ந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்து விட்டாய். இனிமே நீ எதையும் இழக்கவும் கூடாது, ஆசைப்பட்டதை அடையாமல் இருக்கவும் கூடாதுன்னு தான் உன் வாழ்க்கையவே நாளை முதல் நான் புதுப்பிக்கப் போகிறேன். இனிமே உன் வாழ்வில் நீ எதையுமே இழக்கவும் மாட்ட, ஆசைப்பட்டதை அடையாமல் இருக்கவும் மாட்ட. நீ ஆசைப்பட்டதையும் அடைய நினச்சதையும் உன் கைகளில் அப்படியே கொண்டு வந்து ஒப்படைக்க போகிறேன் என் செல்வமே. நான் இல்லாதப்பதான் உனக்கு என் அருமை புரியும்னு நீ எந்த சூழ்நிலையிலும் உன் பிள்ளைகளை பார்த்து பேசாத. உன் துணையாக இருந்தாலும் சரி, உன் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, நீ இல்லாதப்போ அவங்க படுற கஷ்டத்தை உன்னால் பார்க்க கூட முடியாது. இத்தனை நாளாக அவங்கள பார்த்து பார்த்து பொக்கிஷமாக வளர்த்து ஆளாக்கிட்ட. அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கூடவே இருந்து செஞ்சுட்ட. நீ அவங்க கூட இருக்கும்போது உன்னை பற்றி புரிஞ்சுக்காத அன்பையா உன்னை விட்டு போனதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிற போகிறாங்க? அப்படி யோசி. யாருமே யாரை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது. எப்படியாவது உன்னுடைய அருமை பெருமையை உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உணர்த்த வேண்டிய வேலையை இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் மனசில் இருக்க கஷ்டத்தை எல்லாம் என்னிடம் சொல்லிவிடு, அனைத்தையுமே சரி செஞ்சிடுறேன் என் செல்வமே. அதை விட்டுட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஆறுதல் தேடி இந்த மனித பிறவிகளிடம் போய் சொன்னீனா உன்கிட்ட பாசமாக அமைதியாக அன்பாக சொல்கிறது போல் பேசிட்டு நீ போன பிறகு உன்னை பற்றி அடுத்தவங்கக்கிட்ட சொல்லி கேலி பண்ணி சிரித்து பேசுகிற உலகமாக தான் இது இருக்குது. இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் நீ தனியாக தைரியமாக எதிர்த்து போராட கற்றுக்கோ. முடியாத பட்சத்தில் இந்த முருகன் என்கிட்ட வந்து சொல்லு. ஆனால் மனிதர்கள் யாரையும் நீ முழுவதுமாக நம்புவதோ அவர்கள் அன்பை உண்மையை நம்புவதோ வேண்டாமேன் செல்வமே. யாரிடமும் அன்போ நம்பிக்கையோ நீ ஆழமாக வச்சிட்டினா அப்புறம் நீ வழுக்கி விழுகும்போது உன்னால் எவ்வளவு சுலபமாக எந்திரிச்சு நிற்க முடியாது. அந்த பொய்யான அன்பும் நம்பிக்கையும் உன்னை மூழ்கடிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. யாரையும் முழுசாக நம்பிடாமல் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க குணத்தை புரிஞ்சுக்கிட்டு
அப்புறமாக அன்பு காட்டலாம் அல்லவா? வாழ்க்கையில் அடுத்தவங்க உனக்கு கொடுக்க காயங்களையும் கஷ்டங்களையும் எப்போதுமே சுமந்துக்கிட்டே இருக்காத. எது முக்கியமோ அதை மட்டும் யோசி. தேவையில்லாத விஷயங்களையும் தேவையற்ற மனிதர்களையும் ஒதுக்கி வச்சிடணும். அவங்க செய்கிறத பார்க்கவும் கூடாது, அவங்க சொல்கிறத கவனிக்கவும் கூடாது என் செல்வமே. எது முக்கியம் எது தேவையற்றதுன்றதை மட்டும் நீ சரியாக பிரித்து பார்க்க கற்றுக்கிட்டினா உன் வாழ்க்கை எப்போதுமே ஆனந்தமாக இருக்கும். இத்தனை நாளாக உனக்கு கிடைக்காத ஆனந்தம் எல்லாம் இப்போது உன்னை தேடி வந்து சேரப்போகுது. நீ காணாமன்னு உன்னை தேடுறதுக்கு ஒரு சிலர் இருந்தாலும் நீ தொலைஞ்சா சந்தோஷம்னு ஒரு சிலர் இருக்க தான் உன் வாழ்க்கையில் செய்கிறாங்க. கொஞ்ச நேரம் உன்னை காணாமனா தேடுறதுக்குன்னு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மத்தியில் அப்பா இன்றைக்கி அவனை பார்க்கவே இல்லை நிம்மதின்னு நினைக்கக்கூடிய நபர்களும் உன் வாழ்வில் உன்னை சுற்றியே இருக்காங்க. என் அன்பு பிள்ளையே, எல்லா உறவுகளையும் உயிராக நீ நினைக்க வேணாம். ஏன்னா உன் உயிரை எடுக்கும் எவனாகவும் சில உறவுகள் உன் கூடவே இருந்து உன்னை அழிக்கிறதுக்கு கூட திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன தேவையோ எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் நான் செய்கிறேன். நீ எதை நினச்சும் வருத்தப்படக்கூடாது என் செல்வமே. எத்தனை தடைகள் பிரச்சனைகள் எது இருந்தாலும் என்னுடைய அருளால் உன் வாழ்வில் எல்லாமே தீர்ந்து நீ சந்தோஷமாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். இக்கட்டான இந்த சூழ்நிலையில் இந்த முருகப்பெருமானை நம்பு. யார் உன்னை ஏமாத்தினாலும் கைவிட்டாலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் முயற்சிகளை அடுத்தவங்க பாராட்டலைனாலும் நீ கவலைப்பட வேணாம். நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் சாட்சியாக இருப்பேன். உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் சரியான நேரத்தில் நிச்சயமாக தருவேன். இப்போதைக்கு நீ நினைக்கிற ஒரு விஷயம் தாமதமாகி தள்ளி போய்கிட்டே இருக்குதானே? அதற்கு ஒரு காரணம் இருக்கு. நீ எதை எதிர்பார்த்து ஏமாந்து போய்கிட்டு இருக்கியோ அது இப்போதே உனக்கு கொடுத்தேனா வாழ்க்கைக்கு சரியானதாக இருக்காதுன்னு தான் அதை சரி செய்து சிறப்பானதாக உன் வாழ்க்கையில் ஒப்படைக்கணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். எப்போது நீ எந்த முடிவை எடுத்தாலும் நிதானமாக எடுக்க கற்றுக்கோ. எப்படிப்பட்ட முட்டாளும் கூட காசு பணத்தை சம்பாதிச்சு கோடி கோடியாக சேர்த்துடலாம். ஆனால் சம்பாதிச்ச பணத்தை பத்திரமாக சேர்த்து வைக்க பத்திரமாக காப்பாற்ற புத்திசாலியால் மட்டும்தான் முடியும். ஏன்னா படிக்காதவனையும் முட்டாளையும் சுலபமாக இந்த உலகம் ஏமாத்திடும். படித்தவனையும் ஏமாற்றுவாங்க. ஆனால் நீ புத்திசாலியாக இருக்கும் பட்சத்தில் நீ சம்பாதித்ததை உன்னால் வச்சு காப்பாற்ற முடியும். அதனால தான் எப்போதும் எல்லா விஷயங்களையும் நிதானமாக புத்திசாலித்தனமாக யோசின்னு சொல்கிறேன். இந்த உலகம் யாரையும் கை தூக்கி விட்டு காப்பாற்றாது. ஆனால் யார் சின்ன தப்பு செஞ்சாலும் உடனே கூட்டமாக கூடி வந்து அவன் குறைய மட்டும் சொல்லி காட்டி மட்டம் தட்டி பார்க்க நினைப்பாங்க. மட்டம் தட்டி பார்க்க மட்டுமே பிறந்திருக்கிற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ உயர்வாக உயர்ந்து நின்று நீ யாருங்கிறத இந்த உலகுக்கு காட்டணும் என் செல்வமே. அடுத்தவங்க செய்கிற குறையை மட்டுமே பேசி சந்தோஷப்படும் மனிதர்களுக்கு மத்தியில் எல்லாரிடமும் இருக்கக்கூடிய நிறைகளை ஆராய்ச்சி செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இரு. மனிதன்னா குறையும் குற்றமும் நிறைகளும் நல்லதும் இருக்க தான் செய்யும். நீ குறையையும் குற்றத்தையும் கலந்துவிட்டு கரைக்கூடிய பிள்ளையாக இரு. எல்லார் இதயத்திலும் ஆனால் ஒரு சிலர் அதை கண்ணீராக வெளியிடுறாங்க. ஒரு சிலர் புன்னகையால் அதை மறைச்சிக்கிறாங்க. உன் மன காயங்களையும் நீ புன்னகை மூலமாகவே மறைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் நான் சரி செய்வேன்னு நீ நம்பு. இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் எல்லா நல்லதும் நடந்து நீ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வாழும்படி நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்வமே. உன் விதி இதுதான், நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு யாரெல்லாம் உன்கிட்ட சொன்னாங்களோ அவங்கக்கிட்ட போய் நீ சத்தம் போட்டு சொல்லு. என் கூட இருக்கிறது என் அப்பன் முருகன். எத்தனை சோதனைகள் வந்தாலும் என்னை தாங்கி பிடிக்கவும் சூழ்நிலையை சரி செய்யவும் என் கஷ்டத்தை போக்கவும் என் கந்தபிரான் எனக்கு துணையாக இருப்பான்னு சொல்லு. உன்னை விட யாராவது ஒருத்தர் கீழே இருக்காங்க அல்லது உன்னை விட கஷ்டப்படுறாங்க, எதுவுமே இல்லாமல் இருக்காங்கன்னாலும் அவங்கள ஏளனம் பண்ணாத. ஏன்னா காலம் எப்போது எப்படி மாறும்னு யாருக்கும் தெரியாது. எப்போதும் நீ யாரையும் வெளியே உனக்கு நல்லது. ஏன்னா உலகம் உன்னையும் உயர்த்தும் அல்லது உன்னையும் தாழ்த்தவும் வேலை செய்யும். எது எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் அன்பான பாசமுள்ள பணிவோல உள்ள பிள்ளையாக இரு. எது உன்கிட்ட நிரந்தரமாக நிலைக்கும் நினைக்கிறியோ, எதை ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குறியோ அதுதான் முதல்ல உன்னை விட்டு விலகி போகும். ஏன்னா இங்கு எதுவும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீ உன் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே என்னை வணங்காமல் எப்போதுமே என்னை பக்தியோடும் பாசத்தோடும் வணங்கினா
என் இதயத்திற்குள் நான் உன்னை வச்சு பாதுகாப்பேன். அப்புறம் என்ன, உன் வாழ்க்கை மிக அழகானதாக மாறிவிடும். உன் மனசை நோகடிச்சவங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு எந்த விதத்தில் பதில் சொல்லணுமோ அதை நான் செய்கிறேன். உன்னை கண்ணீரோட வச்சவங்க எல்லாருமே என்னிடமிருந்து தண்டனையை பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு. உன் மனசில் இருக்க சோகத்தை எல்லாம் போக்கி உனக்கான சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை தருவதற்காக தான் இந்த நபரை உன்னை தேடி வரவழைக்கிறேன். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்.